அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நம்முடைய சேனலுடைய பக்தி இலக்கிய பதிவிலே இன்றைக்கு நாம் பார்க்க போவது அபிராமி அந்தாதியின் 87வது பாடல். செயற்கரிய செயல் செய்து நாம் புகழ் வருவதற்காக நாம் பாடி மகிழ வேண்டிய பாடல். வழக்கம் போல் இதனுடைய மூலப்பாடலையும் அதன் எளிய தமிழ் வடிவத்தையும் கிவாஜி அவர்கள் இதற்கு தந்திருக்கின்ற சிறப்பு குறிப்புகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அம்பிகையின் ஆற்றலும் கருணையும் என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாடல், கடந்த பாடல் பனிமொழியே என்று முடிந்ததால் மொழிக்கு என்று இது ஆரம்பிக்கிறார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதனின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியான் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகங்கொண்டாலும் பராபரையே என்பது அந்த பாடலாகும். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதனின் திருமூர்த்தி என்றன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராவரையே என்பது அந்த பாடல். இதற்குரிய அறிஞர்களை முதலிலே நாம் பார்த்து விடலாம். மொழிக்கு நினைவுக்கு என்றால் வாக்கால் சொல்லும் சொல்லுக்கும் மனத்தால் நினைக்கும் நினைப்புக்கும், மெட்டாத என் திருமூர்த்தி எட்டாமல் உன்னுடைய அழகிய தெய்வ திருவடிவம் என்றன் விழிக்கும் நினைக்கும் அணியனுடைய கண்களுக்கும் அடியேன் செய்த பூஜையாகிய கிரியைகளுக்கும் வெளி நின்றதால் வெளிப்படையாக தோன்றி நின்றது. இது நின் பெருங்கருணையினால் நிகழ்ந்தது. விழியான் மதனை அழிக்கும் தலைவர் தம்முடைய நெற்றிக் கண்ணால் மன்மதனை அழித்த எம் தலைவராகிய சிவபெருமானுடைய அழியா விரதத்தை, அண்டமெல்லாம் அழியாத தவவிரதத்தின் தன்மையை எல்லா உலகத்தில் வாழ்பவர்களும் பழிக்கும்படி ஒரு பாகம் கொள்ளும் பழிக்கும்படி குலைத்து அவருடைய ஒரு பாதியை பறித்து கொண்டு ஆட்சி செய்கின்ற மேலான பொருளுக்கும் மேலான பொருளாய் நிற்பவளே அன்னை அபிராமி என்று அபிராமியை புகழ்ந்து பாடுகிறார். மூர்த்தி வடிவம் என்பது அவளுடைய அழகிய திருவடிவை குறிக்கும். வெளி நின்றது என்றால் வெளியே நின்றது என்று பொருள் அல்ல, புறக்கண்ணிலும் தரிசிக்கும்படியாக வெளியே தோற்றம் தந்தது. பாகம் என்பது பாதி, ஆளும் தன் விருப்பப்படி ஆட்சி. ஆகவே பொழிப்புரையாக நாம் பார்க்க இருப்பது, தம்முடைய நெற்றிக்கண்ணால் மன்மதனை அழைத்த எம் தலைவராகிய சிவபெருமானுடைய அழிவில்லாத தவவிரதத்தின் தன்மையை எல்லா உலகத்தில் உள்ளவர்களும் பழிக்கும்படி குலைத்து அவருடைய ஒரு பாதியை பறித்து கொண்டு ஆட்சி செய்யும் மேலான பொருளுக்கும் மேலான பொருளாக நிற்பவளே அபிராமி, வாக்கால் சொல்லும் சொல்லுக்கும் மனதால் நினைக்கும் நினைப்புக்கும் எட்டாமல் உள்ள என்னுடைய அழகிய தெய்வ திருவடியும் அடியேனுடைய கண்களுக்கும் அடியேன் செய்த பூஜையாகிய கிரியைக்கும் வெளிப்படையாக தோன்றினின்றது. இது நின் பெருங்கருணையால் நிகழ்ந்தது என்று பொருள். எல்லோருக்கும் மேலானவர் என்று சொல்பவர்களுக்கும் மேலாக இருப்பவள் அன்னை பராபரை. பராத்பரா என்று வடமொழியில் சொல்வதற்கு தமிழில் பராபரை என்று வந்தது. பரமேஸ்வரனையும் அடக்கி ஆளுகிறவள் அவள். பரன் அவள், அவன் பரமேஸ்வரன் என்பவன் பரன், அவனுக்கு மேற்பட்டவளா அவள் பராபரை என்று அழைக்கப்படுகிறாள். அத்தகைய பெருமாட்டினால் தமக்கு கிடைத்த அனுபவத்தை சொல்கிறார் ஆசிரியர். அம்பிகை தம்முடைய வாயினால் புகழ்ந்து எல்லை காட்டும் அளவுக்குள் அடங்குவள் அல்லது மனத்தினால் நினைத்து பார்த்து எல்லை தெரிந்து கொள்வதும் இயலாது. மொழிக்கும் நினைப்புக்கும் எட்டாத வடிவம் அவள். அவள் அழகிய திருமூர்த்தி என்று அபிராமிப்பட்டர் பாடி புகழ்கிறார். அப்படி உள்ளவள் தன்னுடைய அளவற்ற கருணையினால் தன் பக்தர்களுக்கு தரிசனம் தருவாள். உள்முகத்தும், அதாவது உள்ளுக்கு உள் மனத்திற்கு உள்ளே இருப்பதும் புறத்தும் தரிசிக்கும்படி தன் திருவுருவத்தை காட்டுவாள். அன்பர்கள் செய்யும் பூஜை கிரியைகளுக்கு மகிழ்ந்து தரிசனம் அளிப்பாள். அன்பர்கள் எப்போதுமே அவருடைய திரு வாராதனத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். பல வகையான கிரிய கலாபங்களை உடைய தேவி பூஜை. அந்த கிரியைகளையெல்லாம் ஏற்று மனமகிழ்ந்து அவர்களுக்கு வெளிப்படையாக காட்சி தருவாள். இந்த திவ்ய தரிசனத்தை பெற்று இன்புற்றவர் அபிராமிப்பட்டர். இறைவனை மயக்கி அவனுடைய ஒரு பாதியை தன்னுடையதாகி கொண்ட மகாசக்தி ஆகிய அன்னை தன் இணையற்ற கருணையினால் தன் குழந்தையாகிய அபிராமிப்பட்டருக்கு கண்ணுக்கும் கருத்துக்கும் வாக்குக்கும் எட்டாத தன் அழகு வடிவத்தை காட்டியறினாள். இந்த பேருவருடைய நினைத்து பார்க்கிறார் அவர்.
அம்பிகையின் ஆற்றலுக்கு அடங்காதவர் யாரும் இல்லை என்பதும், பெருங்கருணையினால் அவர் அன்பர்களுக்கு அவள் காட்சி தருவாள் என்பதும் இப்போது பார்த்த பாடலின் உள்ளுரையாகும். ஆகவே தள்ளத்தகாது என்ற பாடலை நாம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். எப்போதும் அம்பிகையின் அருள் பெற நாம் போற்றி பாராட்டி பாட வேண்டிய அந்த பாடலுக்காக காத்திருங்கள். அதுவரை உங்கள் எல்லோருக்கும் வணக்கம், நன்றிகள்.